பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் கூட இந்த நல்ல ஒரு மோட்டிவேஷன் மெசேஜ் வழியாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த ஆனந்தம், மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு வார்த்தையை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அதற்கு இதுவாடா காலம், அதற்கு இதுவாடா காலம். எலிசாவினுடைய காலங்களில் எலிசா தீர்க்கதரிசிக்கு அண்டரில் கேயாசி அப்படிங்கிற ஒரு வேலைக்காரன் இருந்தான். எலியாவினுடைய அசிஸ்டண்ட் எலிசா, எலிசாவினுடைய அசிஸ்டண்ட் இந்த கேயாசி. எலிசா கிட்ட ஒரு வாங்கும்படி நாகமான் என்கிற ஒரு மனிதன் சீரியா நாட்டிலேருந்து வர்றான். இது எல்லாரும் படித்த ஒரு விஷயம்தான். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் அது இருக்குது. அப்போ நாகமான் எலிசா கிட்ட ஒரு காணிக்கை கொடுப்பாரு. அதை எலிசா வாங்க மாட்டார், வாங்காமல் அதை புறக்கணிப்பார். இவன் காணிக்கையை புறக்கணிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கேயாசி என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த நாகமானை பின்தொடர்ந்து அந்த நாகமான்கிட்ட 2 தாளந்தையும் 2 தாளந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் அவங்ககிட்ட வாங்கிட்டு வருவான். நல்லா கவனிக்கணும். எலிசா எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி. எலிசாவினுடைய அண்டரில் இருக்கிற இந்த கேயாசினுக்கு என்ன மரியாதை, என்ன கனம், என்ன மேன்மை இருந்திருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க. எலிசா புறக்கணிச்ச ஒரு காணிக்கையை இந்த கேயாசி போய் வாங்கும்படி பின்தொடர்ந்து போகிறான். அது என்னன்னா 2 மாற்று வஸ்திரமா 2 தாளந்து வெள்ளி. பாருங்களேன். இதை வாங்கிட்டு மறுபடி எலிசாவுக்கு முன்னாடி நிற்கிறான். 2 ராஜாக்கள் 5:25 எலிசா கேட்குறாரு, நீ எங்கிருந்து வர்ற அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் எங்கேயும் போல அப்படின்னு சொல்லி அவன் பொய் சொல்கிறான். அப்போ எலிசா சொல்கிறாரு, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி வர திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் செல்லவில்லையா? பணத்தையும் வஸ்திரங்களையும் வாங்குறதுக்கு இதுவாடா நேரம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபமாக பேசுகிறார். இந்த செய்தியின் வழியாக நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா, இந்த எலிசா எலியாவை தொடர்ந்து போனதுனால தான் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றான். ஆனால் எலிசாவை தொடர்ந்து வராமல் நாகமான பின்தொடர்ந்து போன இந்த கேயாசி தன் வாழ்நாள் முழுவதும் குஷ்டத்த சிரமம் தான். பாருங்களேன். தலைமைக்கு கட்டுப்படாத கேயாசி, தலைமையிடம் பொய் சொன்ன கேயாசி, தலைமைக்கு மறவாய் எதையாயிலும் செய்து சொத்து சேர்க்க வேண்டும் என்று நினைத்த கேயாசி, தன் தலைமையினுடைய தீர்க்க தரிசன பவரை, அதாவது கர்த்தர் அவன்கிட்ட எல்லாத்தையும் பேசுவார் அப்படிங்கிற அந்த பவரை, அந்த தீர்க்க தரிசன கிருபையை அறியாத ஒரு கேயாசி. இன்றைக்கும் கூட ஊழியத்தில் இருக்கிற அநேகர் இப்படி இருக்கிறோம். சபையில் இருக்கிற அநேகர் இப்படி இருக்கிறோம். ஊழியக்காரனை மட்டு தட்டுறது, ஊழியக்காரனுக்கு மறைவாக செய்யணும்னு நினைக்கிறது, ஊழியக்காரனை ஒமிட் பண்ணுறது, ஊழியக்காரனை நல்ல விஷயங்கள்ல அதை மறைச்சி சில வேலைகளை செய்யணும்னு நினைக்கிறது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. நம்முடைய வாழ்க்கையில் நோயையும் வியாதியையும் பலவீனத்தையும் கொண்டு வரும். இன்றைக்கு உங்களை பார்த்தேன், சொத்து சேர்க்கறதுக்கோ பணம் சேர்க்கறதுக்கோ புகழ தேடுறதுக்கோ இது காலம் இல்லை. எலியாட்ட இருந்த பவர் எலிசாட்ட 2 மடங்கு வந்ததை போல எலிசாட்ட இருக்கிற பவர் எனக்கு 4 மடங்கு வேணும். நான் இன்னும் மகிமையாக கர்த்தருக்காக நிற்கணும், நான் இன்னும் மகிமையாக கர்த்தருக்காக ஓடணும்னு நினைக்கிற காலம் இது. மாற்று வஸ்திரங்களுக்காகவும் 2 பணம் வெள்ளிக்காகவும் உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய ஸ்தானத்தையும் இழந்துடாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமானதாக இருக்கணும். கர்த்தர் உங்களை நம்புகிறாரு, கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு. அதனால தான் நல்ல இடத்துல கொண்டு உங்களை கட்டி வச்சிருக்கிறாரு, நல்ல இடத்துல கொண்டு உங்களை ஊன்ற வைத்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தலைமைட்ட மறைச்ச கேயாசி, தலைமையை உதாசீனப்படுத்தின கேயாசி, தலைமைக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி தலைமை மேலே, இந்த எலிசா மேலே தேவன் வைத்த கிருபையை மட்டா நினைத்த கேயாசினுடைய நிலைமை குஷ்டரோகியாய் மாறி போனான். நீங்கள் தொடர்றது யாரை? உங்களுடைய லீடர் யார்? உங்களுடைய தலைவன் யார்? அவன் தேவ சத்தம் கேட்குறவனா இருந்தால் எல்லா விஷயத்திலையும் அவன்கிட்ட அடங்கி இருந்து பாருங்க. வியாதி வராது, பலவீனம் வராது, சுகவீனம் வராது. அவன் மூலமாக ஏசப்பா பிதாவாகிய தேவன் வைத்த திட்டங்களும் தீர்க்க தரிசனங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலம் பொல்லாதது, பயன்படுத்திக் கொள்ளுவோம். கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்புவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.